வணக்கம் அன்பான துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன் 14/4/2025 திங்கட்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம் என்பது 10ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் ராசியிலே அமைப்பெறுகின்ற அற்புதமான ஒரு யோகத்தை 10ஆம் இடத்ததிபதி தொழில் சனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே அமைய பெற்றும் 11ஆம் இடத்ததிபதி ஒன்று கொண்டு பார்வை பெற்று இருக்கின்ற அமைப்பு என்பது வெகு நாளைக்கு பிறகு இந்த அமைப்பு அற்புதமான ராஜ யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பிறந்ததிலிருந்து உங்களுடைய 11ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்று பெரு அமைப்பு இருக்கின்றதும் இந்த சித்திரை 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி பிறக்கப் போகின்ற இந்த அமைப்பு என்பது சரராசியிலிருந்து ஒன்று கொண்டும் இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் விமர்சையாகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான சித்ரா பௌர்ணமியாக இருக்கின்றது. அந்த வகையிலே பங்குனி உத்திரத்தை விட சித்ரா பௌர்ணமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற இந்த சித்ரா பௌர்ணமியில் கலந்து கொள்கின்றவர்களுக்கு துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நல்லதொரு யோகத்தையும் மாற்றத்தையும் உயர்வும் உங்களுக்கு கிடைக்கின்றது. 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியிலே அமைய பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. இது உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் என்று சொல்லக்கூடிய தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. சூரியனும் சந்திரனும் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்று கொண்டு பார்வை பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. அது மட்டுமல்ல, சித்ரா பௌர்ணமியிலே சூரியனும் சந்திரனும் ஒன்று கொண்டு பார்வை பெற்று இந்த சித்ரா பௌர்ணமி நடைபெறுகின்றது. வெகு விமர்சி பெற்ற ஒரு சித்ரா பௌர்ணமி என்பது இந்த சித்ரா பௌர்ணமியாக இருக்கின்றது. இதிலே கலந்து கொண்டு முருகனின் அருள் பெறுகின்ற இந்த வள்ளி தெய்வானை கல்யாணத்திலே பங்கு பெற்று நீங்கள் முருகனின் ஆசீர்வாதம் பெறுமாறு மிகவும் அன்புடன் கேட்கிறேன். இந்த ராசி பலன்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி என்பது கொடுக்கின்றது மட்டுமல்ல, இந்த சித்திரை மாதங்களிலே உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 6ஆம் இடத்திலே பாக்கியாதிபதியும் 12ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் அவருடைய பார்வையும் 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் வேலைகளிலே இடமிட்டு இடம் மாறுகின்றவர்களுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த சித்திரை மாதத்திலே உங்களுக்கு குட்டி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது 6ஆம் இடத்திலே ராசிநாதன் மறைந்தாலும் கூட பரிவர்த்தனை என்பது 8-6 பரிவர்த்தனை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இதுநாள் வரையில் கொடுத்திருக்கும். இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்க போகின்றது. கடந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் வக்ரம் அடைந்திருந்ததும் புதன் பகவான் பாக்கியாதிபதி இரு கிரகங்கள் வக்ரம் நிவர்த்தி அடைந்து இந்த மாதங்களில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் துலாம் ராசிக்கு அவர் 10ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே விற்று வாங்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களும் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்கள்